ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி ரசிகர்களை மீண்டும் நான் சைலண்ட் செய்யணும் தான் ஆசைப்பட்றேன். இந்தியாவுக்கு வந்தாலே எங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த T20 வேர்ல்டு கப் நாங்கள் தான் வெல்வோம். எப்படி 50 ஓவர் வேர்ல்டு கப் நாங்கள் இந்தியாவில் வீழ்த்தணுமோ அதே போல் கண்டிப்பாக T20 உலகக்கோப்பையும் நாங்கள் தாங்க வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிகை சந்திப்பில் இந்திய அணி ரசிகர்களுக்கும் இந்தியாவுக்கும் சவால் விட்டு பேசியிருக்காருங்க ஆஸ்திரேலியா அணி கேப்டன் பேட் கமன்ஸ். அவர் என்ன பேசினார் ஏது பேசினார், அதே போல் நியூசிலாந்து எதிரான இந்தியா சீரிஸ் வெற்றி குறித்து ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பேட் கமெண்ட்ஸ் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக எனக்கு இந்தியாவுக்கு வந்ததில் ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குங்க. இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு அது 2023 நான் இந்தியாவை சொல்லி அடிச்சுட்டு போன ஞாபகம் தான் வருது. அதே போல் மீண்டும் நான் T20 வேர்ல்டு கப் வந்திருக்கேன். இப்போதைக்கு நான் இன்ஜுரியில் இருக்கேன், நான் விளையாட முடியாது என்னாலும். பட் ஆனால் வேர்ல்டு கப் கண்டினியூ ஆகி ஒரு பாதியில் நான் அணியில் சேரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கண்டிப்பாக அந்த வாய்ப்புக்கோசம் நான் காத்துட்ருக்கேன். முக்கியமாக செமிஃபைனல், ஃபைனல் அது போன்ற ஒரு பெரிய ஸ்டேஜில் நான் வந்தேன்னா நல்லாயிருக்கும். அதுவும் இந்தியா எதிராக விளையாடினா எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஏன்னா இந்திய அணி இப்போ மிகவும் ஆபத்தான அணியாக இருக்காங்க. T20 பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் இப்போ டாப்பில் இருக்காங்க. அதேமாதிரி நியூசிலாந்து எதிரான சீரீஸ் நான் பார்த்தேன், 4-1 சொல்லிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இந்திய அணி அதிலே அவங்களோட குவாலிட்டி தெரியுது. ஸ்பெஷலி இந்தியாவில் நடக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பரவாயில்லைங்க, வேர்ல்டு கப் வந்தால் நாங்கள் எப்படிலாம் பார்க்கும்போது எங்களோட ப்ரொஃபஷனலாக எங்களோட பர்ஃபெக்ட்னஸை நான் பார்ப்போம். எங்களோட கேம் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் எந்த டீம் வந்தாலும் வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக இந்திய அணி எதிரான போட்டிக்கு நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, தலைவன் என்னங்க ஓவராக பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லாங்க. ஓகே, ஆனால் நம்மளை அடிக்கடிக்கு அந்த ஞாபகப்படுத்துறாரு பாருங்க, அந்த 2023 வேர்ல்டு கப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் பிரேக்கிங் November 19 சொல்லாங்க. எல்லாருக்குமே ஒரு வேர்ல்டு கப் கனவு போச்சு. 50 ஓவர் வேர்ல்டு கப் கனவு. மீண்டும் T20 வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்குது. வரும்போதும் அதே ஞாபகத்தோடு அவர் பேசுகிறாரு. கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமா வரும். பட் இது T20ங்க, அது ODI ஃபார்மேட். நீங்கள் சொல்லலாம் விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் அப்போ இருந்தாங்க தான், ஓகே முடிஞ்சு போச்சுங்க. பட் ஆனால் T20 வேர்ல்டு கப் வரும்போது இந்திய அணி தரமான டீமாக இருக்காங்க. எல்லாருமே அதிரடி வீரர், பந்து வீச்சும் செம்மையாக இருக்குது இந்தியா கிட்ட. அதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய டோர்னமெண்ட்டுங்க இது. அதில் முக்கியமாக நம்ம குரூப்பில் இப்போதைக்கு இல்லை, ஆஸ்திரேலியா இல்லை. மற்றபடி சின்ன சின்ன டீம் நமீபியா, பாகிஸ்தான் நம்மக்கிட்ட வேறு விளையாட மாட்டோம் சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன டீம் தான் இருக்குது. இது முடித்தா கண்டிப்பாக சூப்பர் 8 சுற்றுன்னு வரும். சூப்பர் 8 சுற்றில் கண்டிப்பாக ஒன்று ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து யாருக்கிட்டனா மோதுற மாதிரி வரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி உண்மையாக ஒரு ஆஸ்திரேலியா எதிராக ஒரு குரூப் ஸ்டேஜ் அட்லீஸ்ட் செமி இல்லை ஃபைனலில் மோதுற மாதிரி கண்டிப்பாக வரும். ஒரு காத்துட்ருக்காரு. அதுக்குள்ளே பேட் கமெண்ட்ஸ் இன்ஜுரியிலேருந்து என்ன ரெடி ஆகி வந்துட்டு போகிறார், அது ஒரு பக்கம் இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இன்னைக்கு எப்படி T20 வேர்ல்டு கப் வெற்றி பெறுமா? நேற்று ஒரு வார்ம் அப் மேட்ச்சில் நான் தமிழகத்தை சேர்ந்த சிங்கம் ஜெகதீசன் 100 பேர் அடிச்சிருக்காரு. USA அணி எதிராக வெற்றி பெற்றிருக்காங்க. அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.